السلام عليكم ورحمة الله وبركاته. ربي يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين يا فتاح. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أرسله بالحق بشيرا ونذيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم بالفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ فرقنا بكم البحر وأنجيناكم وأغرقنا آل فرعون وأنتم تنظرون. وقال نبينا صلى الله عليه وسلم: من أوسع على عياله وأهله يوم عاشوراء أوسع الله عليه سائر سنته أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டுமாக. சலாமும் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், பெரியோர்கள், இந்த புனிதம் நிறைந்த ஜும்மாவினுடைய அனைத்து ரஹ்மத்துக்களையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தினுடைய முதல் மாதம் முஹர்ரம் மாதம். அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் இருக்குகின்றதே மிக சிறப்புமிக்க ஒரு தினம். முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாளில் நோன்பு இருப்பதும், இந்த நாளிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பல நபிமார்களுக்கு செய்த பேருதவிகளையும், பல பேர் நெருக்கடியிலிருந்து இருந்த நேரத்தில் அதை போக்கி தீர்வை ஏற்படுத்தி கொண்ட நாள்தான் இந்த யௌமுல் ஆஷுரா, ஆஷுராவுடைய தினம். இந்த ஆஷுராவுடைய தினத்திலே சையீதினா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து பேசப்படுவதும், அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய பேர அருளை நினைவுகூரப்படுவதும் மிக முக்கியமான ஈமானுடைய பாடமாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சையீதினா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றினான். ஃபிர்அவுனையும் அவனுடைய படையையும் அல்லாஹ் தஆலா செங்கடலிலே மூழ்கடித்தான். இது குறித்து ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லும் பொழுது, வ அஅரக்னா ஆல ஃபிர்அவுன வ அன்தும் தன்துரூன், நீங்கள் பார்த்து கொண்டிருந்த சூழலிலேயே நான் அவர்களை மூழ்கடித்தேன் என்று ஃபிர்அவுனையும் ஃபிர்அவுனுடைய படையையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அளித்த செய்தியை அல் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருகின்றார். அருமையானவர்களே, சையீதினா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலுல் அஸ்ம் என்று சொல்லப்படக்கூடிய உறுதிமிக்க நபிமார்களில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒருவர். அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் என்ற வேதத்தை கொடுத்திருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வோடு நேரடியாக பேசக்கூடிய வாய்ப்பை பெற்றார்கள். எனவே அவர்களுக்கு கலீமுல்லா, அல்லாஹ்வோடு பேசியவர் என்ற சிறப்பு பெயரும் இருக்குகின்றது. அல் குர்ஆன் ஷரீஃபை நாம் புரட்டி பார்க்கக்கூடிய நேரத்திலே அதிகமாக அல் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லப்படக்கூடியவர்கள் சையீதினா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மூசா என்ற பெயர் மற்றும் 100க்கும் மேற்பட்ட இடங்களிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் குறிப்பிட்டு தருகின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சார்ந்த வரலாறுகளை
80க்கும் அதிகமான இடங்களில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கின்றார். ஆக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த ஆசுராவுடைய நாளுக்கும் நிறைய தொடர்பு இருக்குகின்றது. சென்ற வாரமே நாம் ஒரு செய்தியை பார்த்தோம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசுராவுடைய நாளிலே நோன்பு வைக்க சொன்னார்கள், 2 நோன்பை வைக்க சொன்னார்கள். அது சார்ந்த செய்திகளை நாம் பார்த்தோம். ஆக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த ஆசுரா என்று சொல்லப்படக்கூடிய இந்த நாளுக்கும் நிறைய தொடர்பு இருக்குகின்றது. அது மட்டுமல்ல பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த ஆசுராவுடைய தினத்திலே ஏராளமான நபிமார்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கின்றது. ஏராளமான வரலாற்றினுடைய செய்திகள் இந்த ஆசுராவுடைய தினத்திலே நடந்ததாக பதிவுகள் இருக்கின்றது. சய்யிதினா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தௌபா கபூல் செய்யப்பட்ட தினம் இந்த ஆசுராவுடைய தினம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த மாதம் இந்த முஹர்ரம் மாதம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட தினம் இந்த ஆசுராவுடைய தினம். சய்யிதினா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோயில் இருந்து நிவாரணம் பெற்ற நாள் இந்த ஆசுராவுடைய தினம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தௌபா அங்கீகரிக்கப்பட்ட தினம் இந்த ஆசுராவுடைய தினம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றிலே இருந்து கொண்டு லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற தஸ்பீகை ஓதிக்கொண்டே இருந்தார்கள். இந்த ஆசுராவுடைய தினத்தில் தான் மீனுடைய வயிற்றிலிருந்து அவர்கள் வெளியாக்கப்பட்ட நாள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கப்பல் ஜூதி என்று சொல்லக்கூடிய மலையிலே மோதி அது தங்கிய நாள் இந்த ஆசுராவுடைய தினம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அரசாட்சி வழங்கப்பட்ட தினம் இந்த ஆசுராவுடைய தினம். இப்படி பல்வேறுபட்ட நபிமார்களுடைய வாழ்க்கையிலே ஈடேற்றம் கிடைப்பதற்கு காரணமாக இருந்தது இந்த ஆசுராவுடைய தினம். அதே போன்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானுலகத்திற்கு உயர்த்தப்பட்ட தினமும் இந்த ஆசுராவுடைய தினம்தான். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட தினமும் இந்த ஆசுராவுடைய தினம்தான். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குறித்து சொல்லும் பொழுது பில்அத் மின்னி, ஃபாத்திமா இருக்குகின்றது என்னுடைய ஈரக்கொலை துண்டு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் ஹசனும் ஹுசைனும். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறித்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது வல் ஹசன் வல் ஹுசைனு சய்யிதா அஸ்பாபி அஹ்லில் ஜன்னா. ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சொர்க்கத்திலே இளைஞர்களுக்கு தலைவர்களாக இருப்பார்கள். அருமையானவர்களே, இன்றைய தினம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று வரலாறுகளை நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மடியில் அவர்களுடைய அரவணைப்பில் 6 வருடம் வளர்ந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தையான ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை 6 வருடம் தன்னுடைய கண்ட்ரோலில் தன்னுடைய அரவணைப்பில் இருந்து அவர்களை வளர்த்தார்கள். ஒரு நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தைகளை கொஞ்சு குலாவி மகிழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் கொஞ்சு குலாவி மகிழ்ச்சியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். கழுத்திலும் நெற்றியிலும் உதத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டு ஆனந்தத்தினுடைய பேரானந்தத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கழுத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிடுகின்றார்கள். ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு உதத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிடுகின்றார்கள்.
அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, ஹுசைனு மின்னி வ அன மின்ஹு, ஹுசைன் என்னிலிருந்து முள்ளவர், நான் அவரிலிருந்து முள்ளவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்னொரு ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹப்பஹுமா ஃபக்கத் அஹப்பனி, யார் ஹசனையும் ஹுசைனையும் நேசிக்கின்றார்களோ, ஃபக்கத் அஹப்பனி, அவர் என்னை நேசித்தவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அந்த அளவுக்கு மிகவும் போற்றுதலுக்குரியவர்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேர குழந்தைகள். யார் தன்னுடைய பேர குழந்தைகள் மீது நேசம் வைக்கின்றார்களோ அவர் பெருமானாரை நேசித்ததாக அர்த்தம். யார் அவர்கள் மீது கோபம் கொள்கின்றார்களோ பெருமானாரை கோபித்ததாக அர்த்தம். ஹதீஸ் வருகின்றது. அருமையானவர்களே, ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதட்டிலே முத்தமிட்டார்கள். பின்னால் வரலாற்று செய்திகளை நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே எந்த குழந்தைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டார்களோ, உதட்டில் முத்தமிட்டார்களோ, அந்த ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய மனைவி ஜிஹ்தா அவர்களின் மூலமாகவே உணவிலே விஷம் கொடுக்கப்பட்டு ஷஹீதானார்கள். எந்த குழந்தைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழுத்திலே முத்தமிட்டார்களோ, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்கள் கழுத்து அறுபட்டு பிற்காலத்தில் அவர்கள் ஷஹீதானார்கள் என்ற வரலாறு. நாம் அடிக்கடி இந்த வரலாற்று செய்தியை உங்களுக்கு மத்தியிலே பேசி இருக்கின்றோம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைனை கொஞ்சம் குலாவி மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தருகின்றார்கள். மிகுந்த சந்தோஷத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய நேரத்தில் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறித்தும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறித்தும் வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுத நிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பாக வருகின்றார்கள். பெருமானார் கேட்கின்றார்கள், என்னுடைய பேர குழந்தை பிறந்திருக்கின்றார்கள், சந்தோஷமான நேரத்திலே தாங்கள் அழுத நிலையிலே இருக்குகின்றீர்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்திலே வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களாம், எந்த பேர குழந்தைகளை நீங்கள் முத்தமிட்டு கொஞ்சம் குலாவி மகிழ்ந்து கொண்டு இருக்குகின்றீர்களோ அந்த 2 பேர குழந்தைகளும் பிற்காலத்தில் அவர்கள் ஷஹீதாகுவார்கள். பிறந்திருக்கிறாங்க. அப்பதான் அந்த நேரத்திலேயே சொல்லப்பட்ட செய்தி. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனோ நிலைமைகள் எவ்வாறு இருக்கும்? தேம்பி தேம்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகின்றார்கள். பெத்த பிள்ளைகள் மேல பாசம் வைப்போம், அதை விட அதிகமான 1 மடங்கு அதிகமான பாசம் பேர குழந்தைகள், அதுவும் பெண் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் இன்னும் அதிகமான பாசமும் நேசமும் இருக்கும். அந்த பெண்ணினுடைய மகளாக இருக்கக்கூடிய ஃபாத்திமாவினுடைய பிள்ளைகள் தான் ஹசனும் ஹுசைனும். அவர்கள் குறித்து தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த குழந்தைகள் பிற்காலத்திலே ஷஹீதாகுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகை மிகைக்குகின்றது. அழுகையை அவர்களால் அடக்க முடியவில்லை. அப்படியே தேம்பி தேம்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுவதை பார்த்த அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அது அழுவதை பார்த்த அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹா, யா ரசூலல்லாஹ், ஏன் நீங்கள் அழுகின்றீர்கள்? சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்திலே தாங்கள் ஏன் அழுகின்றீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கக்கூடிய நேரத்திலே, ஃபாத்திமாவே, நான் சொல்லக்கூடிய செய்தியை உன்னால் தாங்க முடியாது ஃபாத்திமா. நான் என்ன காரணம் என்று சொன்னால் அதை உன்னால் தாங்கக்கூடிய மன வலிமையில் நீ இருக்க மாட்டாய் என்று கேட்கக்கூடிய நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, யா ரசூலல்லாஹ், இந்த காரணத்தை சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே இந்த பேர குழந்தைகள் பிற்காலத்திலே ஷஹீதாகும். வரலாற்றை சுருக்கமாக நான் சொல்கின்றேன். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, தாயினுடைய இதயம் உள்ளம் எப்படி இருக்கும்? அப்படியே பதறி போய் துடித்து அழுகின்றார்கள். கண்களில் இருந்து தாரை தாரையாக தண்ணீர் வடிந்து ஓடுகின்றது. அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹா அவர்களும் அழுது அவர்கள்
கண்ணீர் ஓடுகின்றது பெரியோர்களே, சகோதரர்கள். அப்பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, யா ரசூலல்லாஹ், எல்லா நபிமார்களும் தன்னுடைய இறைவனிடத்திலே துவா கேட்டால் அதை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மறுக்க மாட்டானே, அப்படிப்பட்ட துவாவை கேட்டு உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு பிற்காலத்திலே நடைபெறக்கூடிய இது போன்ற துன்பமான, இது போன்ற கஷ்டமான நிலையிலிருந்து நீங்கள் காப்பாற்றுங்கள், நீங்கள் துவா கேளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கக்கூடிய நேரத்திலே அந்த துவாவை என்னுடைய உம்மத்துக்காக வேண்டி நான் வைத்திருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் என்ன? அந்த துவா என்னுடைய சமுதாயத்திற்காக வேண்டி நான் வைத்திருக்கின்றேன் என்று பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தைகள் பின்னால் மிக கொடூரமான முறையில் கொலை செய்யப்படக்கூடிய நேரத்திலும் அதை தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு வைக்காமல் தன்னுடைய சமூகத்திற்காக வேண்டி அந்த துவாவை ஒதுக்கினார்கள் என்று சொன்னால், எப்படிப்பட்ட உண்மையான ஒப்பில்லாத ஒரு தலைவர் இந்த சமூகம் பெற்று இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெரியோர்களே, சகோதரர்கள். ஹைர் விஷயத்துக்கு வருவோம். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் 6 வருடம் நபியினுடைய அரவணைப்பில் வளர்க்கப்பட்டவர்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கர்பலா என்று சொல்லப்படக்கூடிய இடத்திலே அவர்கள் ஷஹீதானார்கள் என்பது வரலாறு. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் ஹலீஃபாக்களாக, ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருந்து உமர், உஸ்மான், அலி அப்படின்னு சொல்லி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் நடைமுறையாக இருந்தது. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்றார்கள். தனக்கு பிறகு இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் யார் என்ற பிரச்சனை வரும் பொழுது முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய வாரிசாக இருக்கக்கூடிய யஸீத் அவர்களை ஹலீஃபாக நியமனம் செய்கின்றார்கள். மக்கள் தேர்ந்தெடுக்கணும். இதுவரை அப்படித்தான், முஆவியா உட்பட மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் அவர்கள் ஜனாதிபதியாக ஹலீஃபாவாக ஆகியிருக்கின்றார்கள். முஆவியாவுக்கு பிறகு மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும், அவர்கள்தான் ஜனாதிபதியாக ஹலீஃபாக வர வேண்டும். ஆனால் முஆவியா தனக்கு பிறகு தன்னுடைய மகன் யஸீத் அவர்கள் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்ற உத்தரவை அவர் இருக்கும் காலத்திலே நியமனம் பண்ணுகின்றார். இது இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுகின்றது. அருமையானவர்களே, மதீனாவிலே மக்கள் ஒன்று சேர்ந்து எதிர்க்கின்றார்கள். காரணம், யஸீத் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நல்லவர் அல்ல. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த யஸீதை எதிர்க்கக்கூடிய படையில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்கின்றார்கள். அருமையான பெரியோர்களே, சகோதரர்கள், நீண்ட வரலாறு, நேரத்தினுடைய அருமை கருதி சுருக்கமாக வரலாற்று செய்தியை முடிக்குகின்றேன். கூஃபாவிற்கு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செல்கின்றார்கள். பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் நீங்கள் கூஃபா செல்ல வேண்டாம் என்பதாக தடுக்குகின்றார்கள். அன்றிருந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தடுக்குகின்றார்கள். அவர்கள் தடுக்கக்கூடிய நேரத்திலே நானும் நீங்களும் சந்திக்கக்கூடிய கடைசி சந்திப்பு இதுவாகத்தான் இருக்கும், எனவே நீங்கள் கூஃபாவிற்கு செல்லாதீர்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா தடுக்குகின்றார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தடுக்குகின்றார்கள். அக்காலத்திலே பெரும் கவிஞராக இருந்த ஷாயிர் ஃபருஸ்தக் என்று சொல்லக்கூடியவரும் தன்னுடைய ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செல்வதற்கு தயாரான வாகனத்தினுடைய குறுக்கே படுத்து மரணத்தினுடைய வாடை கூஃபாவிலே வீசுகின்றது, எனவே நீங்கள் போக வேண்டாம் என்பதாக சொல்லி ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தடுக்குகின்றார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூஃபாவை நோக்கி செல்கின்றார்கள். பக்தாதுக்கு தெற்கே இருக்கக்கூடிய பாலைவன பகுதியான கர்பலா என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு சென்றதற்கு பிறகு யஸீதுடைய ஆட்களும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய படை வீரர்களுக்கும் நடந்த யுத்தம்தான் இந்த கர்பலா என்று சொல்லப்படக்கூடிய யுத்தம். முஹர்ரம் பிறை 9, 10 ஆகிய 2 நாட்களில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய படையும் சுமார் 80 பேர் மட்டுமே கர்பலா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே தங்கினார்கள். யஸீதுடைய படையோ பல ஆயிரம் வீரர்களை கொண்ட ஒரு பெரும்படை.
அது மட்டுமல்லாமல் யசீது இடத்திலே மிக கொடூரமான ஆட்களும் இருந்தார்கள். அவர்களில் உபைது பின் ஜியாத் என்று சொல்லக்கூடியவனை கவர்னராக நியமனம் பண்ணி ஹுசைனை கொல்வதற்குண்டான முயற்சியை எடுக்குகின்றார். அந்த யுத்தத்திலே, கர்பலா என்று சொல்லக்கூடிய யுத்தத்திலே அஹ்லு பைத்திகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தார்கள் 11 பேர் ஷஹீதாகின்றார்கள். சய்யிதினா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய உடலில் 13 அம்புகள் உடலிலே தாக்கப்பட்டு ஷஹீதானார்கள். குத்தில இமாமன் ஷஹீதன் வ மதுலூமன், பெரும் தலைவராக ஷஹீதாக அநியாயமான முறையிலே கழுத்து அறுபட்டு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கே கொல்லப்பட்டார்கள் என்ற வரலாற்று செய்தியை நாம் பார்க்க முடிகின்றது. இது நடைபெற்றது இந்த யௌமுல் ஆஷுரா என்று சொல்லப்படக்கூடிய இன்றைய தினம்தான் பெரியோர்களே, சகோதரர்கள். இந்த விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்கூட்டியே கணித்து சஹாபாக்களுக்கு மத்தியிலே முன்னறிவிப்பு செய்திருந்தார்கள். ஒரு பெண்மணி இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாட்டிலே மண்ணை கொடுத்து ஹுசைன் என்று கொல்லப்படுகின்றாரோ அப்பொழுது அந்த மண்ணை நீங்கள் பாருங்கள், அது சிவப்பு நிறமாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கர்பலாவிலே கொல்லப்படுகின்றார்கள். அந்த பாட்டில் சிவப்பு நிறமாக மாறி இருந்தது என்று அந்த பெண்மணி அறிவிக்கக்கூடிய வரலாற்று செய்தி பெரியோர்களே, சகோதரர்கள். எனவே இந்த கர்பலா யுத்தத்தின் மூலமாக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். எனவே இன்றைய தினம் துக்க நாள் அல்ல. நிறைய நபிமார்களுடைய வாழ்விலே விடியலை ஏற்படுத்திய தினம்தான் இந்த யௌமுல் ஆஷுரா. மேற்கொண்ட செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை நிறைய வரலாற்று செய்தி என்ன நடந்தது என்பதை நான் சுட்டிக்காட்டி இருக்கின்றேன். ஏராளமான நபிமார்களுடைய வாழ்வில் விடியலை ஏற்படுத்தியது இந்த ஆஷுராவுடைய தினம். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கின்றார்கள், யௌமுல் ஆஷுரா மகிழ்ச்சிகரமான நாளும் அல்ல, துக்கமான ஆளும் அல்ல. எனவே தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷுராவுடைய தினத்திலே நோன்பு வைத்து நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அடுத்து இந்த ஆஷுராவுடைய தினத்தில் நாம் செய்யக்கூடியது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அவ்ஸஅ அலா இயாலிஹி வ அஹ்லி யௌம ஆஷுரா, யார் ஆஷுராவுடைய நாளிலே தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு விசாலமான முறையில் யார் செலவு செய்கின்றார்களோ, அவ்ஸஅ அல்லாஹு அலைஹி சாயிரி சனத்திஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயுள் வருடம் முழுவதும் ரிஸ்கை அதிகப்படுத்தி, விசாலத்தை அதிகப்படுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷுராவுடைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய செயல்முறைகளை நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். எனவே அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த ஆஷுராவுடைய தினம் இருக்குகின்றது வரலாற்றிலே மிகவும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய உன்னதமான ஒரு நாள். இந்த ஆஷுராவுடைய தினம் குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த மாதத்திலே ரமலானுடைய நோன்புக்கு பிறகு, அஃலலு சியாமி பஅத ரமலான் ஷஹருல்லாஹில் முஹர்ரம், ரமலானுடைய மாதத்திற்கு பிறகு முஹர்ரம் மாதத்திலே இந்த 9, 10 இந்த நாட்களில் யார் நோன்பு வைக்கின்றார்களோ அது மிக சிறந்த நோன்பு என்று பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே புத்தாண்டு, இஸ்லாமிய புத்தாண்டு நம் இடத்திலே வந்திருக்கின்றது. அருமையானவர்களே, நாம் ஒரு நிய்யத்தை நம்முடைய மனதில் வைத்துக்கொண்டு இறைவனை நெருங்கக்கூடிய இபாதத்து போன்ற காரியங்களில் அதிகபட்சமான ஆர்வங்களை செலுத்தி அந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்கு அதிகமான ஆர்வம் இடத்திலே வர வேண்டும். இபாதத்துக்களில் நாம் நம்மை ஈடுபடுத்தி கொண்டு அதிலேயே நாம் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பண்புகளை, நற்குணங்களை, நல்ல செயல்முறைகளை நம்முடைய இடத்தில் ஏற்படுத்தி கொள்வது இந்த புத்தாண்டின் மூலமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முக்கியமான நியத்தாக இருக்கின்றது. காலங்கள் கடந்து போய்கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு வருடமும் முஹர்ரம் வருகின்றது. இது சார்ந்த பேச்சுக்களை நாம் பேசுகின்றோம். ஆனால் நம்மிடமிருந்து ஒரு வருடம் கழிந்து இருக்குகின்றது, நமக்கு வயது அதிகரித்து இருக்குகின்றது, மிக விரைவில் மௌத்து இருக்குகின்றது, அது நாம் சந்திக்க இருக்குகின்றோம் என்பதை நாம்
மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு இபாதத்துகளில் அதிகமாக ஈடுபடுவதற்கு இது போன்ற காலங்கள் நேரங்கள் நமக்கு உணர்த்துகின்றது என்பதை நாம் புரிந்து கொண்டு இபாதத்துகளில் அதிக கவனம் செலுத்தி இறை அடியார்களாக மாறுவதற்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வார்.